எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாம் இருக்குங்க. அதைத் தொடர்ந்து சில கேள்விகள் இருக்கு. அதெல்லாம் பார்ப்போம். அத பார்க்கறதுக்கு முன்னாடி யுஎஸ் மார்க்கெட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோங்க. யுஎஸ் மார்க்கெட் நேற்று முன்தினம் நல்லா ஏறி இருந்ததுங்க. இந்த இன்ஃப்ளேஷன் டேட்டா நல்லா இருக்கு. இன்ஃப்ளேஷன் வந்து 0.1% கோர் இன்ஃப்ளேஷன் குறைஞ்சது. அதெல்லாம் மார்க்கெட் நல்லா ஏத்துனாங்க. நேத்து கொஞ்சம் குறைஞ்சிருக்குங்க. இப்ப நாஸ்டாக் வந்து ஒரு 170 பாயிண்ட் டவுனு, டவ் வந்து ஒரு 68 பாயிண்ட் டவுனு, S&P 500 ஒரு 12 பாயிண்ட்ஸ் வந்து டவுன். ஒரு ப்ராஃபிட் புக்கிங் மாரி இருந்திருக்கலாம். பாண்ட் யீல்டு ஒண்ணும் பெருசா ஏறல. இருந்தாலும் வித்து வெளில எடுத்திருக்கிறாங்க. அங்கேயும் வந்து ஒரு செல் ஆன் ரைஸ் மார்க்கெட் இருக்கிற மாரி எனக்கு தெரியுதுங்க. தொடர்ந்து ஏற ஏற அங்கேயும் செல்லிங் பிரஷர் வந்து இருக்கிற மாரி தெரியுது. ஸோ ப்ராஃபிட் புக் பண்றாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு மறுபடியும் சரிவுங்க. நேத்து 86.474851 வரைக்கும் இருந்தது. இப்ப மறுபடியும் ஒரு 10 குறைஞ்சு 86.60 இருக்குங்க. ரூபாயோட மதிப்பு தொடர்ந்து சரியுது. டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஜனவரி 20ஆம் தேதி அமெரிக்கால அதிபர் பதவி ஏற்கிறார் இல்லையா? அவர் வந்த உடனே தொடர்ந்து டாலரை வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கான வேலை எல்லாத்தையுமே பார்ப்பாரு. டாரிஃப் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. மெக்சிகோ, கனடா, சைனா அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து இன்வெஸ்டர்ஸ வந்து ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் சைடு தள்றதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்குங்க. 2025 பொறுத்தவரைக்கும் கோல்டுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி கோல்ட்மேன் சாக்ஸ் கூட சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி நேத்து ஒரு ரூ. 50 நேத்து 22 கேரட் கோல்டு ஏறி இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு ரூ. 60 ஏறி இருக்குங்க. 22 கேரட் கோல்டு பெர் கிராம் 7450 ரூ. 60 ஏறி இருக்கு. 24 கேரட் 8000 தாண்டி மேல போயிட்டு இருக்குங்க. டெய்லி நியூ ஹைக்கு போகும்னு நினைக்கிறேன். அடுத்து பிரெண்ட் க்ரூடு 1 பேரல் அதாவது 159 லிட்டர் $81.72 இருக்குங்க. இந்தியன் மார்க்கெட் எடுத்துக்கிட்டோம்னா நேத்து யூஎஸ்ல கொஞ்சம் டவுன்ஃபால் இருந்தது இல்லையா? அதான நம்மளுக்கு மதர் மார்க்கெட். ஸோ இங்கேயும் ஓப்பன் நெகட்டிவா தாங்க இருந்தது. நான் கடைசியா ரெக்கார்ட் பண்றப்ப ஒரு 110 பாயிண்ட் வந்து டவுன். அதாவது 23,200 23,200 பக்கமா சுத்திக்கிட்டு இருந்ததுங்க. எஃப்ஐஎஸ் தொடர்ந்து வித்துக்கிட்டே இருக்கிறாங்க. கேஷ் மார்க்கெட்ஸ்ல இருந்து நேத்து ஒரு 4,300 கோடிக்கு பக்கமா வித்து வெளில எடுத்திருக்காங்க. ஒரு சில கேள்விகள் கேட்டிருந்தாங்க. அதாவது டெய்லி விக்கிறாங்கன்னு சொல்றீங்களே, இப்போ வாங்கவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்க வந்து நெட் செல்லர்ஸா இருக்கிறாங்க. நம்ம சொல்றது எல்லாமே நெட் செல்லர்ஸ். இன்னைக்கு சந்தை நடக்குதுன்னா கொஞ்சம் வாங்குவாங்க, கொஞ்சம் விற்பாங்க. வாங்குறத விட விற்கிறது அதிகமா இருக்கு. எவ்வளவு அதிகமா இருக்கு அப்படின்றத நம்ம சொல்றோம். விற்கிறாங்க எஃப்ஐஐஸ் கேஷ் மார்க்கெட்ல இருந்து விற்கிறாங்கன்னு தகவல் சொல்றோம் இல்லையா? 4,300 கோடி அதிகமா வாங்கினதை விட வித்திருக்கிறாங்க. அதே மாதிரிதாங்க இந்த கடைசி 3 மாசம் நேத்து ஒரு சில தகவல்கள் 2 லட்சம் கோடிக்கு பக்கமா வெளில போயிருக்குன்னு சொன்னோம் இல்லையா? வாங்கியிருப்பாங்க. வாங்கியிருக்கிறத விட விற்கிறது அதிகமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அடுத்தது நம்ம இன்னைக்கு அப்டேட்ஸ்குள்ள போயிருவோங்க. ஃபர்ஸ்ட் இன்ஃபோசிஸ் ரிசல்ட் பத்தி நம்ம பேசிடுவோம். இன்ஃபோசிஸ் வந்து இன்னைக்கு ஒரு 5% டவுனு. ஏங்கிற காரணத்தை பின்னாடி பார்ப்போம். குவார்டர் ஆன் குவார்டர் ரெவன்யூ வந்து 1.9% அப், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஒரு 4.6% அப். இயர் ஆன் இயர்னு எடுத்துக்கிட்டோம்னா 7.6% அப்புங்க ரெவன்யூ. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து ஒரு 11.4% அப். அட்ரிஷன் ரேட்டு கொஞ்சம் ஏறி இருக்கு 13.7%. ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா ஹெட் கவுண்ட் வந்து கூடி இருக்குங்க. 5,591 கூடி இருக்குது. இன்னொரு நல்ல விஷயம் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ ஹையஸ்ட் எவர், அதாவது $1.26 பில்லியன் வந்து ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வச்சிருக்காங்க. ஒரு ரெவன்யூ அப்படின்னு பார்த்தோம், ரெவன்யூ கைடன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 4.5 to 5% இருக்கும் ஃபினான்ஷியல் 25 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரீவியஸ் ரெவன்யூ கைடன்ஸ் எவ்வளவு சொல்லியிருந்தாங்கன்னா 3.75 இருந்து 4.5 சொல்லியிருக்காங்க. Q4 பொறுத்த வரைக்கும் ஒரு சீசனல் வீக்னஸ் வந்து இருக்கும். அதனால ரெவன்யூ வந்து 1% டவுன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கு ஒரு 5% குறைஞ்சிருக்குது. நம்ம தொடர்ந்து இன்னைக்கு விப்ரோவோட ரிசல்ட் வரும். அதுலயும் இதே மாதிரி அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு ஏதாவது விப்ரோவில் வாய்ப்பு கிடைக்குதா அப்படின்னு பார்ப்போம். தொடர்ந்து ஐடியை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஐடி நம்ம லிஸ்ட்ல எதுவுமே இல்லை. நம்மளுக்கு வந்து நல்ல வேல்யூவேஷன்ஸ்ல இருந்தது கிடைச்சது அப்படின்னா நம்ம அதை பார்ப்போங்க. அடுத்து டாடா மோட்டார்ஸ்ல ஒரு செய்திங்க. அதாவது நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்ல, அதாவது 2026ல 4 to 5 பிரீமியம் மாடல்ஸ் வந்து நாங்கள் வந்து லான்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல ஒன்று வந்து அவின்யா பிராண்ட். அதுல வந்து ஒரு மாடல் வந்து நாங்கள் லான்ச் பண்ணுவோம் 2026ல. அதை தொடர்ந்து ஜாக்வார் லேண்ட் ரோவர்ல இஎம்ஐ ஆர்கிடெக்சர் மூலமா நாங்க வந்து ஒரு 4 பிரீமியம் ஆஃபரிங்ஸ் வந்து நாங்க கொடுப்போம் 2026க்கு மேல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக ஒரு $1 பில்லியன் இன்வெஸ்ட் பண்றாங்க. இது டாடா மோட்டார்ஸ்க்கு குட் நியூஸ். அடுத்து இண்டஸ்இண்ட் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட கடைசி ஒரு வருஷத்துல 44% இறங்கி இருக்குங்க. இதுக்கு முக்கியமான காரணம் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் பயங்கரமா வித்திருக்காங்க. குவார்டர் பை குவார்டர் வித்திருக்காங்க. செப்டம்பர் குவார்டர் கம்பேர் பண்றப்ப டிசம்பர் குவார்டர்லயும் எஃப்ஐஐஸ் எஃபிஐஸோட ஸ்டேக் வந்து குறைஞ்சிருக்குங்க. இப்படி பயங்கரமா வித்ததுனால எம்எஸ்சிஐ ஃப்ரீ ஃப்ளோட் வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால ஒரு பேசிவ் இன்ஃப்ளோவா ஒரு $300 மில்லியன் வரைக்கும்
இந்த ரீபேலன்சிங்ல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பிப்ரவரியில அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து நல்ல செய்தி. அதனால தான் ஒரு 2, 3 நாளைக்கு முன்னாடி ஷேர் பிரைஸ் வந்து ஏறி இருந்தது. ஃபண்டமெண்டல்ஸ்லாம் மாறுறதுக்கு இன்னும் ஒரு குவார்ட்டர் 2 குவார்ட்டர் ஆகும். அதாவது அந்த மைக்ரோ ஃபினான்ஸ் எக்ஸ்போஷர் ஒரு 9 to 10% இருக்கு இல்லையா? அதெல்லாம் சரியாவதற்கு இன்னும் ஒரு 6 மாசம் ஆகும் அப்படின்னு சொல்லி எல்லா புரோக்கரேஜ் ஃபிர்மும் சொல்றாங்க. நம்ம பார்க்க வேண்டியது வேல்யூவேஷன்ஸ், தென் மேனேஜ்மெண்ட் எப்படி, தென் லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ். நம்ம வந்து ஃபினான்ஷியல் 30க்கு மேல தான் இதுல வந்து நம்ம வந்து ஃப்ரூட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறோம். பிரைஸ் டு புக்மே அட்ராக்டிவா இருக்குங்க. 1.2 தான் பிரைஸ் டு புக். ஸோ இப்பயும் இது வந்து நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. இந்த டெலிக்வென்ஸ், இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் செக்டர்ல இருக்கிற டெலிக்வென்ஸ் போறதுக்கு இன்னொரு 6 மாசம் ஆகும். கடைசி 2 குவார்ட்டர்ல ப்ரொவிஷன்ஸ் எடுத்திருந்தாங்க. வரக்கூடிய குவார்ட்டர்லயும் ப்ரொவிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கும். அது உடனே சரியாயிராது. ஸோ கன்சிடர் பண்றதுக்கு இது வந்து நல்ல லெவலா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து எக்கனாமிக் டைம்ஸ்ல ஒரு ஆர்டிகல் வந்திருக்குங்க. அந்த ஆர்டிகல்ல பஃபட் மாடல் இன்வெஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டிகல் எழுதியிருக்காங்க. பஃபட் மாடல்ல நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இந்தந்த ஸ்டாக் எல்லாம் வந்து அவர் பிக் பண்ணுவாரு. அவரோட ஸ்ட்ராட்டஜி வச்சு எடுத்து அது போட்டிருக்காங்க. ஒரு ஸ்டடி மாதிரி போட்டிருக்காங்க. அதுல நாட்கோ ஃபார்மாவுக்கும் ஒரு இடம் இருந்ததுங்க. இந்த பஃபட் மாடல் இன்வெஸ்டிங் அப்படின்னா என்னன்னா, வேல்யூ இன்வெஸ்டிங் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோங்க. வேல்யூ இன்வெஸ்டிங்கை மட்டும் கன்சிடர் பண்ணாம, அது போக குவாலிட்டி ஆஃப் த மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கு, தென் லாங் டேர்ம் growth ப்ராஸ்பெக்ட்ஸ் அந்த கம்பெனிக்கு எப்படி இருக்கு, ஒரு நெக்ஸ்ட் 25 இயர்ஸ்க்கு கண்டினியூஸா அவங்களுக்கு வந்து டிமாண்ட் இருக்குமா, இதெல்லாம் சேர்த்து பார்க்கறது தாங்க பஃபட் மாடல் இன்வெஸ்டிங். அந்த வகையில இந்த நாட்கோ ஃபார்மா எது கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு ஆப்ரேட்டிங் ரெவன்யூ பயங்கரமா இருக்கு. 4565 crores இருக்கு ஆப்ரேட்டிங் ரெவன்யூ ட்ரைலிங் 12 monthsல. தென் அவுட்ஸ்டாண்டிங் ரெவன்யூ அப்படின்னு பார்த்தோம்னா 47% growth இருக்குது. கம்பெனி வந்து டெட் ஃப்ரீ. பேலன்ஸ் ஷீட் ஸ்ட்ராங்கா இருக்கு. அக்ராஸ் த பிசினஸ் ஒரு 3 or 4 பிசினஸ் இருக்கும் இல்லையா? அந்த பிசினஸ் எல்லாத்துலயுமே ஒரு ஸ்டேபிளான ஏர்னிங் வந்து இவங்க காட்டியிருக்காங்க. ப்ரீவியஸ் டேஸ்லயும் காட்டியிருக்காங்க. ஃபியூச்சர்ல காட்டுறதுக்கும் அந்த ப்ராஸ்பெக்ட்ஸ் தெளிவா தெரியுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல செய்தி. அடுத்து ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி அப்படின்னு ஒரு கம்பெனி ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த கம்பெனி வந்து ஒரு 40% வந்து ஏறி இருந்தது. மைக்ரோ ஃபினான்ஸ் கம்பெனி. அதுக்கப்புறம் தான் நம்ம மைக்ரோ ஃபினான்ஸ் செக்டர் வந்து எவ்வளவு ப்ரெஷர்ல இருக்கு, வேல்யூவேஷன்ஸ் வந்து ஏறல, ஸ்டாக் பிரைஸ் வந்து டியூ டு ப்ரெஷர் இறங்கி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா? இன்னைக்கு ஒரு ஒரு 2, 3 ட்ரேடிங் செஷன்ல கிட்டத்தட்ட 25% பக்கமா கீழே விழுந்துருச்சுங்க. எல்லாம் போய் அடிச்சு புடிச்சு வாங்குறப்ப நம்ம போய் வாங்கக்கூடாது அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அன்னைக்கு போய் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு 25% மிஸ் ஆயிருக்குங்க. ஸோ சடன் ரைஸ் இருந்ததுன்னா சடன் ஃபால் கண்டிப்பா இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். எல்லாரும் போய் முட்டி மோதுறப்ப நம்ம போகக்கூடாது அப்படின்னு ஏன் சொல்றோம்னா இதுக்கு தாங்க சொல்றோம். ஒரு 400, 480ல 40% ஏறினதுக்கு அப்புறம் நம்ம வாங்கியிருந்தோம் அப்படின்னா இன்னைக்கு 350 வந்திருக்கும். 25% காலியாயிருக்கும். ஒரு ஆல் போர்ட்ஃபோலியோல எத்தனை ஸ்டாக்ஸ் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் நான் வந்து அளவுக்கு அதிகமா நிறைய ஸ்டாக்ஸ் வந்து வாங்கி நிறைய பல்ப் ஆனதுதாங்க மிச்சம். சார்லி முங்கர் என்ன சொல்றாரு, ஒழுங்கா ஒரு 10 ஸ்டாக் மட்டும் வாங்க போதும். உங்க என்டையர் லைஃப்க்கே போதும் அப்படின்னு சொல்றாருங்க. அவர் கடைசியா ஹோல்ட் பண்ண ஸ்டாக்ஸோட நம்பர் பார்த்தீங்கன்னா, லெஸ் தென் 10 தான். கிட்டத்தட்ட ஒரு 7, 8 ஸ்டாக் தான் வந்து அவர் வச்சுட்டு இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேங்க. ஸோ அதைத்தாங்க வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். முன்னோர்கள் ஏற்கனவே எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தத படிச்சு பார்த்து, அதிலிருந்து நம்ம விஷயங்கள எடுத்துக்கிட்டு பண்றதுதாங்க புத்திசாலித்தனம். சும்மா 30, 40 ஸ்டாக்க வாங்கி வச்சுக்கிட்டு அதெல்லாம் கன்டினியூஸா ஸ்டடி பண்ணணும். ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து நம்மளோட லிஸ்ட்ல இருக்க ஸ்டாக்ஸ்ல என்னென்ன அப்டேட்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கணும். 30 ஸ்டாக் இருந்தா எப்படிங்க பார்க்கறதுக்கு நேரமே இருக்காது. ஒழுங்கா தெளிவா ஒரு 10 ஸ்டாக் மட்டும் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்றாருங்க. அது போக நீங்க ஸ்டாக்ஸ படிக்கிறப்ப சைக்காலஜி, தென் ஹிஸ்டரி, மேத்ஸ், பிசிக்ஸ் இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அவருக்கு இந்த நாலேட்ஜ் எல்லாமே சேர்ந்து தான் ஒரு அற்புதமான ஒரு 10 ஸ்டாக்க வந்து பிக் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததா அவர் சொல்றாருங்க. ஸோ நம்மளும் வந்து அத ஃபாலோ பண்ணுவோம். நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் அப்படின்னா ரொம்ப லிமிட்டட். 5 கூட போதுங்க. நம்ம ஏற்கனவே இத பத்தி சொல்லியிருக்கோம். ஒழுங்கா 2, 3 ஸ்டாக் இருந்தாலே உங்களோட லைஃப்‌க்கே போதும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அடுத்து பஜாஜ் கன்சியூமர் அப்படின்ற ஒரு கம்பெனி பத்தி கேட்டிருக்காங்க. ஸ்மால் கேப் கம்பெனி. பஜாஜ் குரூப் தான். டெட் கிடையாது. பிஇ வந்து 18, பிரைஸ் டு புக் வந்து 3. ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி. ஃபர்ஸ்ட் நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்றத சொல்லிடுறேங்க. நான் வந்து ஐடிசி அப்படின்ற கம்பெனியை நான் வந்து ஃபர்ஸ்ட் நியூஸ் பேப்பர்ல பார்த்தேன். எனக்கு ஃபண்டமெண்டல்ஸ்லாம் அப்ப தெரியாது. நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால நான் பார்த்தேன். பார்த்துட்டு விலை வந்து 200, 210, 220ல இருந்ததுங்க. நான் வந்து அதே செக்டார்ல வேற என்ன கம்பெனி இருக்குன்னு பார்த்தேன். ஃபியூச்சர் கன்சியூமர் இருந்தது. அன்னைக்கு ஒரு 65, 70 ரூபா இருந்தது. 200 ரூபா போட்டு வாங்கணுமா? அதே ஏரியா தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபியூச்சர் கன்சியூமரை வாங்கினேன் நான். ஒரு 7, 8 வருஷத்துக்கு முன்னாடி ரூ. 65. இன்னைக்கு அதோட பிரைஸ் வந்து என்ன அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ரூ. 5 கீழ போச்சு. அதுல எனக்கு வந்து ரொம்ப நாள் வெயிட் பண்ணி, ஆவரேஜ் பண்ணி, அதுக்கப்புறம் லாஸ் இல்லாம வித்து வெளில வர்றதுக்கே 5, 6 வருஷம் ஆயிடுச்சுங்க. ஸோ இந்த கம்பெனியோட ஷேர் பிரைஸ வந்து நம்ம பார்க்கக்கூடாது அப்படின்றத நான் அதுலருந்து தெரிஞ்சுக்கிட்டேன்.
ஒரு ஸ்ட்ராங்கான கம்பெனி இருக்கு. கிட்டத்தட்ட 5,00,000 கோடி மார்க்கெட் கேப் இருக்கிற ஐடிசி இருக்கு. பஜாஜ் கன்சியூமர், பஜாஜ் நல்ல கம்பெனி தான். அவங்க வந்து ஃபினான்ஸ்ல இருக்கிறாங்க, பெரிய லீடரா இருக்கிறாங்க. ஆட்டோல இருக்கிறாங்க, பெரிய லீடரா இருக்காங்க. இது வந்து இப்பதான் உள்ள வர்றாங்க. இதுல வந்து இவங்க மார்க்கெட் கேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5,000 கோடிக்கு உள்ள தான் இருக்கு. இந்த மாதிரி ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்டு கம்பெனி, நல்ல கம்பெனி, நல்ல மார்க்கெட் கேப் உள்ள கம்பெனி, நல்ல மேனேஜ்மெண்ட் இருக்க கம்பெனி, அந்த ஏரியால அவங்களுக்கு எக்ஸ்பர்டைஸா இருக்கிறாங்க. அத விட்டுட்டு இங்கிட்டு போகணும் அப்படின்ற அவசியம் என்ன இருக்கு அப்படின்றதுதாங்க என்னுடைய கேள்வி. அது வந்து நல்ல வேல்யூவேஷன்ஸ்ல தான் இருக்கு. தொடர்ந்து ப்ராஃபிட் பண்றாங்க. இப்ப எல்லாத்துக்கும் ஹோட்டல்ஸ் கிடைச்சிருக்கும். அதனால இந்த மாதிரி பண்றது வந்து நான் இந்த மாதிரி இனிமே பண்ண மாட்டேன். உங்களுக்கு பஜாஜ் குரூப் மேல நம்பிக்கை இருக்கு. இன்னும் ஒரு 10 இயர்ஸ், 15 இயர்ஸ், 20 இயர்ஸ்க்குள்ள அவங்களும் வந்து ஐடிசி மாரி வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நம்பிக்கை இருந்தது அப்படின்னா, நீங்க வந்து அதுக்குள்ள போகலாம். அடுத்து டிஎன்பிஎல் பத்தி கேட்டிருக்காங்க. டிஎன்பிஎல் பொறுத்தவரைக்கும் தொடர்ந்து ரெவென்யூ வந்து குறைஞ்சுக்கிட்டே இருக்குங்க. அதனால ஷேர் பிரைஸும் வந்து குறைஞ்சிருக்கு. வேல்யூவேஷன்ஸ் வந்து PE 16 இருக்கு. டெட் டூ ஈக்விட்டி 0.86 இருக்கு. இதெல்லாம் ஓகேங்க. பட் ஜென்ரலா நான் ஒண்ணு கேட்கிறேங்க. பேப்பரோட ரெக்யர்மென்ட், டிமாண்ட் வந்து ஃபியூச்சர்ல இன்னொரு 10 இயர்ஸ் கழிச்சு எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. நீங்க வந்து பேப்பர் யூஸ் பண்ணது குறைஞ்சிருக்கா, கூடியிருக்கா அப்படின்றத யோசிச்சு பாருங்க. நியூஸ் பேப்பர்ஸ் வந்து இப்ப நானே வந்து சப்ஸ்கிரிப்ஷன் தான் போட்டிருக்கேன் ஆன்லைன்ல படிக்கிறதுக்கு. அது மாதிரி நிறைய விஷயம் எல்லாமே டிஜிட்டலைசேஷன்ல பேப்பரோட கன்சப்ஷன், யூஸ், டிமாண்ட் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா நெக்ஸ்ட் 20 இயர்ஸ்ல குறையும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேங்க. அதனாலதான் அதை வந்து அதை பத்தி நான் எதுவுமே கன்சிடர் பண்ணல. அதை நான் பார்க்கறதும் இல்ல. எந்த பேப்பர் செக்டாருமே ஒரு 2, 3 பேப்பர் கம்பெனி இருக்கு. சேஷாய் பேப்பர், ஜேகே எல்லாமே வேல்யூவேஷன்ஸ் நல்லா இருக்க மாதிரி தெரியுதுங்க. பட் நீங்க யோசிச்சு பாருங்க நெக்ஸ்ட் 25 இயர்ஸ்ல எவ்வளவு தூரம் அந்த பேப்பர் அண்ட் போர்ட்ஸோட டிமாண்ட் வந்து எப்படி இருக்கும், குறிப்பா அந்த பேப்பர் செக்டார் எப்படி இருக்கும் அப்படின்றத யோசிச்சு பார்த்துட்டு நீங்க முடிவெடுத்துக்கங்க. அடுத்தது செகைலிட்டி, தென் ஷின்காம் ஃபார்முலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஸ்மால் கேப் கம்பெனி எல்லாம் கேட்டிருக்காங்க. இதுல எல்லாம் வேல்யூவேஷன்ஸ், கரெக்டான வேல்யூவேஷன்ஸ் இருக்கிறதே ரொம்ப சிரமங்க. நான் பஜாஜ் கன்சியூமருக்கு சொன்னதுதான் இப்பயும் சொல்றேன். இதுல எல்லாம் நல்ல இப்போ வந்து பயோஃபார்மா இல்ல ஃபார்மா கம்பெனில நல்ல எஸ்டாப்ளிஷ்டு, இப்போ நாட்கோவை பத்தி சொன்னோம், பஃபட் மாடல் இன்வெஸ்டிங்ல இருக்குது. தென் டாக்டர் ரெட்டி வந்து நம்ம ஏற்கனவே லிஸ்ட்ல இருக்கு. இது மாதிரி வெல் எஸ்டாப்ளிஷ்டு கம்பெனி. தென் அவங்களுக்கு மிட் கேப், இவங்களுக்கு எல்லாம் கடன் வேற பிரச்சனை இருக்கு. இப்போ சின்கம் ஃபார்முலேஷன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா டெட் டு ஈக்விட்டி 0.25 இருக்குங்க. அவங்களோட ப்ராஃபிட்ல என்னைக்கு இந்த கடன் அடிப்பாங்க அப்படின்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஸ்மால் கேப் உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் பார்க்குறப்ப ரெவன்யூ வந்து 60% அப், 50% அப் அப்படின்னு நிறைய இருக்குங்க. ஏன்னா சின்ன பிசினஸ் இப்பதான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல ரெவன்யூ நல்லா இருக்கும், ப்ராஃபிட் க்ரோத் வந்து நல்லா இருக்கும். பட் ஸ்மால் கேப்ல இருந்து மிட் கேப்க்கு ஜம்ப் பண்றது அப்படின்றது அவ்வளவு சாதாரணமான டாஸ்க் கிடையாதுங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸ்ல ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், தென் கடனுக்கு நீங்க வட்டி கட்டணும், தென் காம்படிஷன்ஸ் இருக்கு, பெரிய பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாம் டஃப் கொடுத்து இவங்க எல்லாம் மேல வரணும். இது மாதிரி நிறைய சிக்கல் இருக்குங்க. நம்ம போய் இந்த சிக்கலுக்குள்ள மாட்டிக்கூடாது. நம்மளுக்கு ஒரு மிட் கேப் எடுத்து வச்சிருக்கிறோம். இப்போ ஒரு 35,000 கோடி மார்க்கெட் கேப் இருக்கிற நாட்கோ ஃபார்மா ஓரளவுக்கு அவங்க மிட் லெவல் வந்திருக்காங்க. ஃபியூச்சர்ல அவங்களுக்கு லாங் டேர்ம் க்ரோத் ப்ராஸ்பெக்ட்ஸ் நல்லா இருக்குது. அதனால நம்ம வந்து அதை கன்சிடர் பண்றோம். டாக்டர் ரெட்டி ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ்டு பிளேயரா இருக்கிறாங்க. கேஷ் ரிசர்வ்ஸ் நிறைய இருக்கு. இப்போ இன்ஃபோசிஸ் எடுத்துக்கங்க. இப்போ ஹெச்ஜிஎஸ்ஐயும் இன்ஃபோசிஸையும் எடுத்துக்கங்களேன். வெல் எஸ்டாப்ளிஷ்டு ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ எவ்வளவு இருக்குன்னு இன்னைக்கு பார்த்தோம். ஹெச்ஜிஎஸ்க்கு அப்படி கிடையாது. பட் அந்த ப்ரொமோட்டரை வந்து நம்மளுக்கு நல்லா தெரியும். அதனால தான் அதை வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொஞ்சம் கம்பேர் பண்ணி நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை சேஃபர் சைடுக்குள்ள கொண்டு போறதுக்காக தாங்க நம்ம வந்து திருப்பி திருப்பி வேல்யூவேஷன்ஸ் பார்க்கணும். தென் ப்ரொமோட்டரோட இன்டெகிரிட்டி பார்க்கணும், குவாலிட்டி ஆஃப் த மேனேஜ்மெண்ட், தென் லாங் டேர்ம் க்ரோத் ப்ராஸ்பெக்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்றோம். தென் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ, அவங்களோட பேலன்ஸ் ஷீட்ஸையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்றோம். அடுத்து ஐடிசியை வந்து கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தொடர்ந்து வந்து பிரைஸ் இறங்குது, இந்த நேரத்துல கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நம்ம வாங்க வேண்டிய குவான்டிட்டிஸ் வந்து மினிஸ்குவல் 1, 2 தாங்க. மாசத்துக்கு 1, 2, 5, 10க்கு மேல வாங்கக்கூடாதுன்னு சொல்றோம். ஸோ அந்த மாதிரி போனோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்ரி டிப் நம்ம வந்து இந்த 1, 2 கன்சிடர் பண்றதுல எந்த தப்புமே இல்லைங்க. பட் ஐடிசி ஹோட்டல்ஸோட லிஸ்டிங் பிரைஸ் வந்ததுக்கு அப்புறம் இது எவ்வளவு அட்ஜஸ்ட் ஆகும் அப்படின்றத பொறுத்து நம்ம வந்து அதை பத்தி பேசலாம். ஐடிசி ஹோட்டல்ஸோட லிஸ்டிங் இன்னொரு ஃபியூ வீக்ஸ்ல வந்துடும் அப்படின்னு சொல்லி நேற்று கூட சஞ்சய் பியூரி அவர்கள் சொல்லியிருந்தாருங்க. இதை பத்தி எல்லாம் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தா கீழே எழுதுங்க. எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். எல்லாருக்கும் நன்றி.